அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் பிறந்த டக்ளஸ் ஏங்கல்பார்ட் இயற்கையோடும் தொழில்நுட்பத்தோடும் வளர்ந்த ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன். இரண்டாம் உலகப் போரின் போது பசிபிக் கடற்படையில் ரேடார் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றியது அவர் வாழ்வியல் திருப்புமுனையாக அமைந்தது. திரையில் நகரும் புள்ளிகளைக் கண்ட அவர், ஏன் இந்த திரையை தகவல் பரிமாற்றத்திற்கும் மனித அறிவை மேம்படுத்தவும் பயன்படுத்தக்கூடாது என்று சிந்திக்கத் தொடங்கினார். போருக்குப் பின் கணினிகள் வெறும் கணக்கிடும் கருவிகள் மட்டுமல்ல, அவை மனித மூளையின் திறனை பெருக்கும் பவர் டூல்ஸ் என்று அவர் நம்பினார். 1960களின் தொடக்கத்தில் ஸ்டான்போர்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தனது சொந்த ஆய்வகத்தை தொடங்கினார் ஏங்கல்பார்ட். ஒரு மாநாட்டின் இடைவேளையில் கணினி திரையில் நகர்த்து ஒரு கருவி தேவை என தனது டைரியில் வரைந்த படமே மவுஸின் முதல் வடிவம். பொறியாளர் பில் இங்கிலீஷ் ஏங்கல்பார்ட்டின் வரைபடத்திற்கு உயிர் கொடுத்து ஒரு மரக்கட்டைக்குள் 2 சக்கரங்களை பொருத்தி முதல் மவுஸை உருவாக்கினார். மவுஸின் கம்பி முதலில் மணிக்கட்டு பகுதியில் இருந்து பின் இடைஞ்சல் கருதி மேல் பகுதிக்கு மாற்றப்பட்டது. அது வாலுடன் கூடிய எலி போல இருந்ததால் மவுஸ் என அழைக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டு அவர் நிகழ்த்திய மதர் ஆஃப் ஆல் டெமோஸ் மூலம் மவுஸ் மட்டுமின்றி நவீன தொழில்நுட்பத்தின் பல புரட்சிகர மாற்றங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். இன்று நாம் பயன்படுத்தும் ஹைப்பர்டெக்ஸ்ட் மற்றும் ப்ளூ லிங்க் போன்றவற்றை 1960களிலேயே வீடியோ கால் மூலம் நேரலையில் வழிகாட்டியதுடன் ஒரே திரையில் பல பணிகளை செய்யும் விண்டோஸ் முறையையும் அவர் அறிமுகம் செய்தார். மின்னஞ்சல் மற்றும் கூகுள் டாக்ஸ் போன்ற கூட்டுப்பணி முறைகளுக்கும் அவர் முன்னோடியாக திகழ்ந்தார். மவுஸை பயன்படுத்தும் போதே இன்னொரு கையால் 5 பொத்தான்களை அழுத்தி தட்டச்சு செய்யும் கருவி ஒன்றையும் அவர் கண்டுபிடித்தார். இணையத்தின் முன்னோடியான அர்ப்பணித்தில் இணைக்கப்பட்ட இரண்டாவது கணினி இவருடையது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏங்கல்பார்ட்டின் கண்டுபிடிப்புகள் காலத்திற்கு மிகவும் முன்கூட்டியே இருந்ததால் மக்களால் அவற்றை உடனடியாக புரிந்து கொள்ள இயலவில்லை. எஸ்ஆர்ஐ நிறுவனம் மவுஸின் காப்புரிமையை ஜெராக்ஸ் நிறுவனத்திற்கு $40,000 வழங்கியது. ஜெராக்ஸ் அதனை பிளாஸ்டிக் மற்றும் பந்து கொண்டு நவீனப்படுத்தியது. அந்த நிறுவனத்திற்கு சென்ற ஸ்டீவ் ஜாப்ஸ், இந்த தொழில்நுட்பமே கணினி உலகின் எதிர்காலம் என்பதை உணர்ந்து வியந்தார். ஜாப்ஸ் மவுஸை ஆப்பிளின் மேசின்டாஷ் கணினியோடு 1984ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய பின்னரே மவுஸ் உலக புகழ் பெற்றது. மவுஸ் கோடிக்கணக்கில் விற்பனையானாலும் அதன் காப்புரிமை 1987லேயே காலாவதியானதால் ஏங்கல்பார்ட்டுக்கு எவ்வித ராயல்டி வருமானமும் கிடைக்கவில்லை. ஆயினும் கணினித்துறையின் நோபல் பரிசான டியூரிங் விருது மற்றும் அமெரிக்க அதிபரின் தேசிய தொழில்நுட்ப பதக்கம் ஆகியவற்றை வென்றார். அவர் பணத்திற்காக பேராசைப்படாமல் மனிதகுல அறிவை வளர்க்க உதவிய திருப்தியிலேயே தனது வாழ்வை நிறைவு செய்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.